மதுரயாகிரா கிருஷ்ணா வல்குவாக்கியா புதமனோஜயா கிருஷ்ணா புஷ்கரேர்ஜனா விதிகரீரிமா கிருஷ்ணா வீரமுஹ்யதி அதரசீதுனா கிருஷ்ணா ஆப்யாயஸ்வர. மதுரையாகிறா மகாவாக்கியோபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாள். இதாலே உன் வாக்கில் இருந்து வர மகாவாக்கியோபதேசம் எப்படி தெரியுமா? அதர சீதுனா, அமிர்தத்தை கீழாக பண்ணக்கூடிய சொல்லது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. அப்படி உபதேசம் பண்ணணும். மதுரையா வல்கு வாக்கியா. ஆமா, விசித்திரமான வாக்கியத்தோட கூடினது வல்கு வாக்கியம். சம்சாரத்தை கொடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லையது, அது மகா வாக்கியம். அது அதனுடைய அர்த்தம் அவிவேகிக்கு புரியாது. புத மனோஜயா கிருஷ்ணா புஷ்கரேஷனா, விவேகிதான் புரியும். ஆனா மகா வாக்கிய உபதேசத்துக்கு அருகாளோன்னு எங்களை சந்தேகப்படப்படாது. விதி கரீரிமா கிருஷ்ணா வீரமுஹ்யதி, நீ விதிச்ச அக்னிஹோத்திரம் ஜுகியாது சொன்ன சாஸ்திரங்களை யசோக்தமா தண்டகாரண்யத்தை அனுஷ்டிச்ச நாங்கள், உபதேசத்துக்கு சரியான அருகாள் நாங்கள்லாம். அங்க ரிஷிகளா இருந்து இப்ப வந்திருக்கோம் கோபிகைகளா. வீரமுஹ்யதி, மார்க்கம் தெரியாம தவிக்கிறோம், எங்களுக்கு நீ உபதேசம் பண்ணணும், மகாவாக்கிய உபதேசம் பண்ணணும்னு கெஞ்சினாள். பிரணத்த காமதம் கிருஷ்ணா பத்மஜார்ச்சிதம் தரணி மண்டனம் கிருஷ்ணா ஜயமாபதி சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிஹன். காமதம் பகவத் சரணத்தை மறுபடியும் எங்க மார்ல வைக்கணும்னு கெஞ்சராள். பிரணதேபிய காமதம் நாளா ஒரு முறை கிருஷ்ணாயனமான் நமஸ்காரம் பண்ணிவிட்டா என்ன வேண்டும் நினைக்கிறாளோ மோட்ச பர்யந்தம் கொடுக்கும் சரணமாம் பகவத் சரணம். அது எப்படிப்பட்ட சரணம்? பத்மஜார்ச்சிதம். ஆமா, பிரம்மா சதுர்முக பிரம்மா புஷ்பத்தை எடுத்து அர்ச்சனை பண்ண சரணமா. தரணி மண்டனம், அப்படிப்பட்ட சரணம் நாங்க பண்ணின பாக்கியம் எங்க பூலோகத்துல கிடைச்சிருக்கு. அது எப்போ உபயோகப்படுத்தணும் தெரியுமா? ஜெயமாபதி, ஆபதி ஜெயம் விட்டாள். சர்வாபன் நிவர்த்தகமாம் பகவத் சரணம் ஹிருதயத்துல பார்த்தா போறோம். சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே, சந்தமம் ஒரே சுகமயமாம் பகவத் சரணம் சர்வாபன் நிவர்த்தகமாம். ஒரு நமஸ்காரம் போருமா, ஸ்மரிச்சா போருமா, ஆபன் நிவர்த்தகமாம். ஜெயமாபதி சரண பங்கஜம், ஒரு சரணம் போருங்கிறார். ரெண்டு கூட வேண்டாம் பிரபுட்ட அவ்வளவு சிரமப்பட வேண்டாம்ங்கிறார். சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமஞ்சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிஹன். எங்க மார்ல வைக்கணும் அந்த சரணத்தை. எங்க ஆதி போகணும், மனோவியாதி நீங்கணும், எங்க தோஷம் விலகணும். அதையும் தவிர்த்து கிருஷ்ணா எங்களை கைவிடப்படாது. நாங்கள் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? வீட்டை விட்டு, பர்த்தாவை விட்டு, குழந்தைகளை விட்டு, பந்துக்களை விட்டு, குலத்தை விட்டு, கோத்திரத்தை விட்டு உன்னை நம்பி வந்திருக்கோம். எங்களை கைவிடாதே நாளா. பதி சுதான்வய கிருஷ்ணா பிரதிபந்தவானே அதிவிலஞ்சதே கிருஷ்ணா அந்தச்சுதாகதா கதிவிதஸ்தோ கிருஷ்ணா கீதமோஹிதா ஹிதவயோஷிதா கிருஷ்ணா கத்யஜேன்னிஷி. பர்த்தாக்களை வேண்டாம் விட்டோம் உன்னை நம்பி, குழந்தைகளை விட்டோம், குலத்தை விட்டோம், ராதாக்களை விட்டோம், பந்துக்களை விட்டோம், உன்னை நம்பினோம். எங்களை கைவிடாதே நாளாம். கதிவிதஸ்தவ கதிவிதா, ஏதாவது சத்கதியை கொடுப்பேன்னு வந்தோம். உன்னுடைய கீதத்தை கேட்டு இப்படிப்பட்ட எங்களை விடலாமா? கிதவா யோஷிதா கத்யஜேன்னிஷி. தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபஹம். ஸ்ரவண மங்களம்
கிருஷ்ண ஸ்ரீமதா ததம் புவி கிருணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனா. உன் கதாமிருதம் இருக்கே, உன்னுடைய கதாமிருதம் அது தப்த ஜீவனம். ஆத்தியாத்மிகாதி தாபத்தாலே தப்தனுக்கு அது ஜீவனம், அது ரட்சகம், அது பாலகம். அது உன் கதை பூரும் சர்வ தாபத்தையும் போக்கிவிடும். இது உயர்ந்த டானிக்கு. இது யாரு கண்டுபிடிச்ச மருந்து தெரியுமோ? கவிபிர் இடித்தம். வியாசசுக வால்மீகி பிரபதிகள் கண்டுபிடிச்ச ரசாயனம். கல்மாஷாபகம். ஜனன மரண பயத்தை போக்கிவிடும். பெரிய ஜனன மரண பயத்தை போக்குறது அவாந்தரமான துக்கங்களையா போக்காது. துக்கத்தை போக்குறதுக்கிட்ட மங்களம் எப்ப உண்டாகும்? நாள் ஸ்ரவண மங்களம். காதுல போனா போருமா அந்த சப்தம்? உடனே மங்களம் தானா? ஸ்ரவண மங்களம். கிருஷ்ணா ஸ்ரீமதா ததம். ஸ்ரீமத் அஷ்டைஸ்வரியத்தை கொடுக்குமாம். பகவத் குணம் காட்டா. ஆததம் யதா ததா. நன்னா விஸ்தாரமா போய் எல்லாரும் கேட்டு விடப்படாத ஒரு நாள். அதுக்கு ஜென்மாந்தரத்துல புண்ணியம் பண்ணிருக்கணுமாம். என்ன புண்ணியம் நாள்? குருக்ஷேத்திரத்துல சூரிய கிரகண புண்ணிய காலத்துல தன்னரே தங்க கட்டிய துலா புருஷதாரம் பண்ணிருக்கணுமாம். புவி கிரணந்தியே கிருஷ்ணா பூரிதா ஜனா. இதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி திருட்டி யுகாயத்தே துவாம பஷ்யதாம். நீ பசுக்களை ஓட்டின்னு போய் ஒரு திருட்டி காலம் உங்களுக்கு யுகமா தோன்றுறது. நீ காட்டுக்கு மாடு ஓட்டின்னு போற போது நாங்கள்லாம் உள்ள போய் ஹோன் ஆழறோம். கோபிகைகள்லாம் எம் பிரபுவனுடைய நளின சுந்தரம் நாசதேபதம் தாமர போன்ற சரணத்திலே சின்ன கல்லுகள் படுமே முள்ளுகள் படுமேன்னு நாங்கள்லாம் தப்பிக்கிறோமாக்கம். எங்களை இப்படி கைவிடலாமான்னு கோபிகள் கானம் பண்ணி இதி கோப்ய பிரகாயந்தா பிரலபந்த்யச்ச சித்ரதா ருருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்ஷனலாலசா. ஒன்னு கதறிவிட்டாளாம், வாயை விட்டு கதறினாளாம். அழுதவுடனே ருருது சுஸ்வரம் ராஜன்னு நாள். ராஜன்னு சம்போதனம் பண்ணினாள். பக்தாவுடைய கண் கலங்கினா என் பிரபு பொறுப்பனா வந்து குதிச்சான் நாள். தாசாமாவிதபூச்சௌரி ஸ்வயமானமுகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா. ஸ்திரீகள் அழுதா பொறுப்பனா? ருருது சுஸ்வரம் ராஜன்னு ராஜன்னு கூப்பிட்டு ஸ்திரீகள் அழுதா ஓடி வந்து குதிச்சா சுவாமினால் என்ன அர்த்தம்? உங்க பிதாமகி திரௌபதி கதறின போது வல்லியா அது மாதிரிங்கிறத சொல்றதுக்காக ராஜன்னு. ருருது சுஸ்வரம் ராஜன்னு தர்ஷனலாலசா தசாமாவிரபூச்சௌரி ஸ்வயமானமுகாம்புஜா பீதாம்பரதரஸ்ரக்வி சாட்சான் மன்மத மன்மதா. ஓடி பத்மசாகதியா சுவாமி வந்து குதிச்சாளாம். அத்தனை கோபிகளும் குப்புன்னு வந்திருந்து சுவாமி போய் வளைச்சுக்கிண்டு புத்தி பகவானுடைய கையை பிடிச்சுட்டாளாம். புத்தி சரணத்தை பிடிச்சுட்டாளாம். இன்னூத்தி தன்வி தாம்பூல சர்வீதம் பகவானுடைய வாக்கில் இருக்கிற தாம்பூலத்தை கையில வாங்கிட்டாளாம். இன்னூத்தி வெட்டி நின்று கிருஷ்ணா அப்படியே நெல்லுனாளாம். போட்டோ பிடிக்கிறவன் அதட்டுவனே அது மாதிரி அப்படியே நெல்லு கிருஷ்ணானாளாம். என்ன பண்ணினான் நாள்? தங்கா சின்னேத்ரரந்திரேண ஹிருதி கிருத்ய நிமீல்யச. சித்த நெல்லுனாளாம். சுவாமி மந்தஹாசம் யசோத பின்னின மயில் தோகே குஞ்சாமணி வனமாலே கௌஸ்துபம் ஸ்ரீவத்சம் பீதாம்பரம் வேணு மங்களச்சரணம் கல்யாண காத்திரம் அப்படி நின்னாலாம். கண் வழியா உள்ள இறக்கிய கண்ணை மூடிய உன்னை உள்ள அடைச்சுட்டா இனிமே எங்க போவேன்னு கேட்டாளாம். தங்கா புலகாங்கி உபகுஹ்யாஸ்தே யோகீவானந்த நிர்பரா. வயிறு சிலுத்து யோகிகளை போல ஆனந்தம் நிரம்பி உள்ள அப்படியே பாத்து என் உள்ள வந்துட்டேன், கண்ணை மூடிவிட்டேன், வாசப்படியை அடைச்சுவிட்டேன், எங்க போவேன்னு கேட்டாளாம். தங்கா சின்னேத்ரரந்திரேண ஹிருதி கிருத்ய நிமீல்யச புலகாங்கி உபகுஹ்யாஸ்தே யோகீவானந்த நிர்பரா. பாகவதம் போல ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். சுவாமி உள்ள வந்து நிற்பாள்னே அந்த ஸ்லோகத்தை சொன்னா அப்படி வந்து உள்ள வந்து நின்னாளாம். இப்படி பார்த்தாள் சுவாமி. கோபிகளுக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னால பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. யூசாயுஷாபி வாகான்னு விட்டாள். கோபிகள் வச்ச பிரேமைக்கு என்னால பதில் பண்ண முடியாதுன்னு விட்டாள் சுவாமி. அத்தனை பக்தி கோபிகளுக்கு. கேள்வியெல்லாம் கேட்டாள்.
சுவாமி எல்லாத்துக்கும் பதில் சொன்னார். நான் கொஞ்சம் மறைஞ்சாதான் கொஞ்சம் உங்களுக்கு பிரேமை அதிகம் வரும்னு மறைஞ்சேன். நீங்க ஏதாவது வருத்தப்பட்டேன்னா நான் தாங்க மாட்டேன்னு விட்டாளாம் சுவாமி கோபிகளை பார்த்து. உடனே ராசோத்சவம் பண்ணினாள் கோபிகளோட சுவாமி.